Hi guys, welcome to my channel Slam and Strike. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா த ரா ஆஃப்டர் ரெசில்மேனியா அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ டேட் பார்த்தீங்கன்னா 20th April 2026, வென்யூ பார்த்தீங்கன்னா லாஸ் வேகாஸ். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியாவோட ஃபுல் ரீகேப் பண்ணுறாங்க. ஸோ எல்லாம் ஓடிசி ஜெயிச்சது எல்லாமே காமிக்கிறாங்க. ஸோ அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எல்லோரும் க்ரௌடு ஓ பா அப்படின்னு கத்துறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஓபாஃபெமி மியூசிக் அடிக்குது. ஓபாஃபெமி என்ட்ரி ஆகிறாரு. அப்படியே க்ரௌடு அவர் கூட அவர் மியூசிக்கை சேர்ந்து பாடி ஓ பா ஹூ ஓ பா ஹூ ஓ பா ஹூ அப்படிங்கிற மாதிரி சியர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே ஓபாஃபெமி என்ட்ரி ஆகி உள்ள ரிங்குக்குள்ளே வந்து நிற்கிறாரு. அப்படியே எல்லா க்ரௌடு ஓ பா ஃபேமின்னு சியர் பண்ணிகிட்டு இருக்காரு. ரிங்குக்குள்ளே வந்து ஒன்றுமே பண்ணல கைஸ். ஒரு மைக் எடுத்துகிட்டு த ரூலர் ஹேஸ் அரைவ்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே மைக் ட்ராப் பண்ணுறாரு. மைக் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாரு. ஸோ அதுதான் ஓபாஃபெமியோட செக்மெண்ட்டு. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா இயோ ஸ்கை அண்ட் ரியா ரிப்ளி வர்சஸ் த கபூக்கி வாரியர்ஸ் நடக்குது, ஆஸ்கா கைரி சைனு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இயோ ஸ்கை வந்து ஜெயிச்சிட்றாங்க. இயோ ஸ்கை ரியா ரிப்ளி ஜெயிச்சிட்றாங்க. ஸோ அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கோட செக்மெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு மைக்கேல் கோல் சொல்கிறாரு அப் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் சிஎம் பங்க் வந்து நடந்து வந்துட்டுருக்காரு. ஸோ உள்ளே நடந்து வந்து அப்படியே ஃபுல்லாக காமிக்கிறாங்க. அப்படியே நடந்து வந்து அரீனாக்குள்ளே நடந்து வந்து அப்படியே கீழே உட்காந்துட்டு அவரோட சிக்னேச்சர் ஸ்டைலில் இட்ஸ் கிளாபரிங் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவர் மியூசிக் அடிக்குது. Look in my eyes, what do you see? The cult of personality அப்படிங்கிற மாதிரி அவர் மியூசிக் அடிக்குது. அவர் க்ரௌடு அவரோட பாட்டை பாடி வைப் பண்ண அவர் அப்படியே என்ட்ரி ஆகிறாரு. ஸோ என்ட்ரி ஆகிட்டு உள்ள ரிங்குக்குள்ளே வந்து ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் ஒன்று கட் பண்ணுறாரு. எடுத்தோடனே அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம WWE ஒவ்வொரு ஷோவும் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுதுன்னா அதுக்கான காரணம் வந்து அந்த பேக் ஸ்டேஜ் க்ரூ மெம்பர்ஸ் தான். ஸோ அவங்க தான் ஒன் ஆஃப் த ஹீரோஸு. இப்போ அவங்கெல்லாம் இல்லாட்டி இந்த ஷோவெல்லாம் ஸ்மூத்தாக நடக்காது. ஸோ அவங்க தான் வாரம் அவங்க ஃபேமிலிஸ் எல்லாம் விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து இந்த ஷோவை வந்து நமக்கு பேக் ஸ்டேஜ்லேருந்து ஒர்க் பண்ணி காமிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பேக் ஸ்டேஜ் எம்ப்ளாயீஸ் எல்லாம் வந்து பெருமைப்படுத்திட்டு அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி போன வருஷம் ஃபுல்லாக அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமான பீரியடாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவரோட எம்எம்ஏ ஒரு ட்ரெயினர் ஒருத்தர் வந்து இப்போ தான் ரீசெண்டாக இறந்து போனவராமா. அதே மாதிரி பேக் ஸ்டேஜ் கொஞ்சம் மெம்பர்ஸு கேமரா க்ரூ சில பேர் வந்து இந்த வருஷத்தில் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி பங்கு சொல்கிறாரு. இந்த மாதிரி நான் ஈஸியாக வந்து அதெல்லாம் நினச்சி ரொம்ப அழுது அப்படியே மென்டலாக இதாக இருப்பேன். ஆனால் வந்து நீங்கள் தான் வந்து என்னை அந்த அளவுக்கு போக விடலை. நீங்கள் தான் என்னை சியர் பண்ணி என்னை வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் அளவிடாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு என்னை இந்த ஃபேஸை வந்து கோத்ரூ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேங்க அப்படிங்கிற மாதிரி க்ரௌடாக சொல்கிறாரு சிஎம் பங்க் சொல்கிறாரு. அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து இப்போ தான் ரீசெண்டாக April 1 அன்னைக்கு இறந்து போனார். அதுவும் இல்லாமல் வந்து அவரோட நாய், சிஎம் பங்கோட ஃபேன்ஸ்க்கெல்லாம் தெரியும், அவரோட நாய் லாரி. ஸோ அது வந்து இப்போ தான் ரீசெண்டாக இறந்து போச்சு. ஸோ அதெல்லாம் வந்து அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திச்சு அப்படிங்கிற மாதிரி பங்க் சொல்கிறாரு. ஸோ இந்த வருஷமே வந்து அவருக்கு ஃபுல்லாக கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதில் வந்து இந்த டைட்டில் தோற்றதும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி இந்த டைட்டில் தோற்றதை பற்றியும் சொல்கிறாரு பங்க் சொல்கிறாரு, நீங்கள் க்ரௌடெல்லாம் வந்து என்னை வந்து ஹெல்ப் பண்ணி நீங்கள் தான் இதுலேருந்து என்னை மீட்டி கொண்டு வரணும், நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பங்க் சொல்கிறாரு. அப்படியே பங்கு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. திடீர்னு ரெஸ்லிங் இஸ் மோர் தென் ஒன் ராயல் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி நம்ம கோடி ரோட்ஸ் மியூசிக் அடிக்குது. கோடி ரோட்ஸ் சென்டர் ஆகிறாரு. அவர் வந்து ஸ்மாக் டவுன் சூப்பர் ஸ்டாரு, திடீர்னு ராக் வந்திருக்காரு. ஸோ அது ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஸோ கோடி ரோட்ஸ் வந்துட்டு அவர் வந்து ஒரு ப்ரோமோ கட் பண்ணுறாரு சிஎம் பங்கு கிட்ட. இந்த மாதிரி நான் வந்து நினச்சேன் நீ வந்து தோற்றதுக்கப்புறம் ரொம்ப கடுப்பாக இருப்ப அப்படிங்கிற மாதிரி நினச்சேன், ஆனால் நீ அப்படி இல்லை,
அப்படிங்கிற மாதிரி பங்கை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு பங்கு சொல்கிறாரு, நான் எதுக்கு ஃப்ரீக் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பங்கு கேட்குறாரு. நான் வந்து சில பேர்த்துக்கு லூசராக இருக்கலாம், ஆனால் நான் வந்து ஓரளவுக்கு நல்லா இது பண்ணி இந்த க்ரௌடெல்லாம் என் பின்னாடி தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பங்கு சொல்கிறாரு. எப்போ வேணால் சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கும், நான் வந்து வெக்கேஷனும் எடுக்கலை, லீவும் எடுக்கலை, நான் வந்து இதுக்கு மேலே லீவெல்லாம் எடுக்க மாட்டேன், நான் வந்து எப்போ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு தெரியாது, போன டைம் நான் இப்போ டைட்டில் ஜெயிச்சதுக்கு காரணமே அதுதான், எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு தெரியாது, அதனால நான் அது வரைக்கும் நான் ஓடிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பங்கு சொல்கிறாரு. அதுக்கு கோடி ரோட்ஸை வந்து சொல்கிறாரு, அவர் டைட்டிலில் காமிச்சிட்டு எப்போ வேணாலுமே சான்ஸ் வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு பங்கு வந்து அதை பார்க்குறாரு, டைட்டில் எப்படி பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் சொல்கிறார், எப்போ வேணாலும் டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அதுக்கு நான் ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட்ஸோட டைட்டிலை பார்த்துட்டு சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பி போகிறாரு. இறங்கி போக போக கோடி ரோட்ஸ் மைக் எடுத்து சொல்கிறாரு, ஹே பங்க் ஜஸ்ட் டெல் மீ வென் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ கைஸ், மேபி இது நடக்கலாம். சிஎம் பங்க் வந்து ஸ்மாக் டவுனுக்கு போயிட்டு மேபி கோடி ரோட்ஸ் வர்சஸ் சிஎம் பங்க் நடக்கலாம் டைட்டிலுக்கு. அதுக்கு தான் சீட்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே அந்த செக்மெண்ட் முடியுது. அது முடித்தோடனே பால் ஹேமன் விஷன் வந்து ரிங்கில் இருக்காங்க. ஸோ பால் ஹேமன் வந்து அவரோட டைலாக் அப்போ விடுற மாதிரி விடுறாரு, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், மை நேம் இஸ் பால் ஹேமன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் எல்லாம் நடந்துருச்சு, லெஸ்னர் வந்து இந்த மாதிரி பண்ணுவார் நான் எதிர்பார்க்கல, ஓபாஃபெமி எல்லாம் இது பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு வந்து இந்த மாதிரி பங்க் வந்து அந்த பேக் ஸ்டேஜ் ப்ரொடக்ஷன் டீமை வந்து புகழ்ந்து பேசுகிறாரு, ஆனால் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரி இன்னமும் பிராக் லெஸ்னர் வந்து அந்த நவ் செக்ஷனில் வந்து காமிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள போட்டு கழுவி ஊற்றுறாரு பால் ஹேமன். பிராக் லெஸ்னருமே நவ்வில் இருக்க மாட்டார், ஃபார் எவரில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ பிராக் லெஸ்னர் இன்னும் ரிட்டையர் ஆகிட்டாரான்னு கன்ஃபார்மாக எதுவுமே சொல்லலை. ஸோ அவங்க ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் வருவாரா என்னன்னு தெரியல, அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்புறம் பால் ஹேமன் சொல்கிறாரு, இப்போ நவ்வுக்கு வருவோம், த விஷன் த கிரேட்டஸ்ட் டேக் டீம் அப்படிங்கிற மாதிரி ஆஸ்டின் தியரி லோகன் பாலையும் சொல்கிறாரு. சொல்லிட்டு லோகன் பால் வந்து சொல்கிறாரு, மைக்கை வாங்கிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி ஐ எம் டயர்ட் ஆஃப் தீஸ் யூடியூபர் அவுட்சைடர்ஸ், இவங்கெல்லாம் இந்த மாதிரி டபிள்யூடபிள்யூக்கு வந்து இந்த ஐசோ ஸ்பீடு பண்ணுற மாதிரி ரொம்ப இது பண்ணுறாங்க, இது வந்து சரி கிடையாது, ஐ எம் வெரி டயர்ட் ஆஃப் திஸ், அவங்கெல்லாம் இங்கே வர்றதுக்கு இதே கிடையாது, நாங்கள்லாம் கஷ்டப்படுற மாதிரி அவங்கெல்லாம் சும்மா வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஐசோ ஸ்பீடு யூடியூபர்ஸ் எல்லாம் நடுவில் வந்ததை பற்றி விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கார் லோகன் பால். ஸோ அப்படியே வந்து அது பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் ஹேமன் வந்து திருப்பி சொல்கிறாரு, இந்த நெக்ஸ்ட்டு அப்படியே சொல்கிறாரு, நெக்ஸ்ட்டு த பிக் திங், இன்னுமே வந்து இவர் தான் வந்து டாமினேட் பண்ணுவார், பிரான் பிரேக்கர் செத்ராலின்ஸோட இதை முடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே பிரான் பிரேக்கர் என்ட்ரி ஆகுது. ஸோ பிரான் பிரேக்கர் வந்து என்ட்ரி ஆகிட்டு அவரை மைக் எடுத்து பேசுகிறாரு, செத்ராலின்ஸ் நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை எங்கே பார்த்தாலும் அடிப்பேன், எப்படி பார்த்தாலும் அட்டாக் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்ல செத்ராலின்ஸ் மியூசிக் அடிக்குது. ஸோ செத்ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் சேரால் அடித்து ரோகன் பால் வந்து அடிச்சிட்றாரு. செத்ராலின்ஸ் இருந்துமே செத்ராலின்ஸ் வந்து அடிச்சுட்டு பார்த்தா 3 பேரும் வந்து செத்ராலின்ஸ் அடிக்க ஆரம்பிக்க திடீர்னு ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் மியூசிக் அடிக்குது கைஸ். ஸோ ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் எங்கேருந்தோ திடீர்னு வந்துட்டு ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் வந்து காப்பாற்றுறாங்க. ஆனால் வந்து ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் வந்து லோகன் பாலையும் ஆஸ்டின் தியரியும் துரத்திட்டு போகிறாங்க. பார்த்தா ரிங்கில் வந்து பிரான் பிரேக்கர் செத்ராலின்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படியே பிரான் பிரேக்கர் வந்து அடித்து 2 ஸ்பியர் கைஸ், மொரட்டு ஸ்பியர் போட்டு தள்ளிடுறாரு. செத்ராலின்ஸை போட்டு தள்ளிட்டு டாலாக நிற்கிறாரு பிரான் பிரேக்கரு. ஸோ அந்த செக்மெண்ட் அப்படியே முடியுது. ஸோ அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா ஈத்தன் பேஜ் வர்சஸ் ஜெவான் எவன்ஸ் நடக்குது மேட்ச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஈத்தன் பேஜ் ஜெயிச்சிட்றாரு. ஜெயிச்சோடனே பார்த்தீங்கன்னா ரூசவை வந்து அடின்னு பொழக்க ஆரம்பிச்சிட்றாரு ஜெவான் எவன்ஸை. திடீர்னு அவர் டைட்டில் வந்து அந்த லேடர் மேட்ச் ஜெயிக்காததுக்கு காரணம்
ஜவான் எவன்ஸுங்கிற மாதிரி ஜவான் எவன்ஸ் அடித்தனால தான் அவரால் ஜெயிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஜவான் எவன்ஸை போட்டு போலன்னு பொழந்துட்டு இருந்தார் ரூசவ். பார்த்தா பென்டா என்ட்ரி ஆகிறாரு, காப்பாற்றுறதுக்கு வராரு, பென்டாவையும் போட்டு அடிச்சிட்றாரு. ஸோ ரூசவ் வந்து பென்டாவையும் ஜவான் எவன்ஸையும் அடித்து போட்டுட்டு டாலாக நிற்கிறாரு. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் என்ட்ரி. லிவ் மார்கன் வந்து என்ட்ரு ஆகிட்டு சொல்கிறாரு, நான் தான் கிரேட்டஸ்ட் உமன்ஸ் சாம்பியன் ஆஃப் தி ஆல் டைம், இதை செலிப்ரேட் பண்ணலாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. க்ரௌடெல்லாம் யூ டிசர்வ் இட் அப்படிங்கிற மாதிரி சாண்ட் பண்ணுறாங்க. ஸோ லிவ் மார்கன் வந்து சொல்கிறாங்க, நான் வந்து 2 பேரை தேங்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்னோடய ஜட்ஜ்மெண்ட்டே ஃபேமிலி மெம்பர்ஸை தேங்க் பண்ணணும், அவங்க இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி தேங்க் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டெஃபனி வெக்காரையும் தேங்க் பண்ணணும், நீங்களாம் சர்ப்ரைஸ்டாக இருப்பீங்க, ஆனால் அவள் தான் என்னோடய பெஸ்ட்டை கொண்டு வந்தா அப்படிங்கிற மாதிரி ஸ்டெஃபனி வெக்காரையும் தேங்க் பண்ணுறாங்க. ஸோ தேங்க் பண்ணிட்டு அவங்க பேச திடீர்னு சோல் ரூக்கா மியூசிக் அடிக்குது. சோல் ரூக்கா என்ட்ரி ஆகிறாங்க. சோல் ரூக்கா NXT பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ சோல் ரூக்கா என்ட்ரி ஆகிட்டு சொல்கிறாங்க, நீ வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நான் ஒத்துக்கிறேன், நான் வந்து நீ பண்ண அச்சீவ்மெண்ட்டெல்லாம் பெரிய அச்சீவ்மெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி சோல் ரூக்கா பாராட்டுறாங்க. அதுக்கு லிவ் மார்கன் சொல்கிறாங்க, அதெல்லாம் தேங்க்யூ, இப்போ நேரம் இப்போ கிடையாது, கிளம்புங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு சோல் ரூக்கா சொல்கிறாங்க, நான் வந்து ஃபைட் பண்ண வரல, ஆனால் ஃபைட் வந்தால் நான் அதை விடவும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பார்த்தா திடீர்னு பின்னாடியிலேருந்து மொட்டை மாமா ஆடம் பிஎஸ் வந்துட்டு டூ யூ வாண்ட் திஸ் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி க்ரௌடுகிட்ட கேட்குறாங்க. க்ரௌடு ஏன்னு சேட் பண்ணுறது போது அப்படியே அந்த மேட்ச் அஃபிஷியல் பண்ணிடுறாரு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் வர்சஸ் சோல் ரூக்கா நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் இன்டர்ஃபியரன்ஸ் வந்து ஒரு NXTலேருந்து ஒரு டிவா வந்து அடிச்சிடுறாங்க. சோல் ரூக்காவை அடிச்சுட்டு பார்த்தா லிவ் மார்கன் ஒப்ளிவியன் போட்டு ஜெயிச்சிட்றாங்க. ஸோ லிவ் மார்கன் ஜெயிச்சிட்றாங்க. அப்படியே ஜெயிச்சுட்டு வெளியில் போக ஸ்டெஃபனி வெக்கர் மியூசிக் அடிக்குது. அடிச்சுட்டு 2 பேரும் முறைச்சிக்கிறாங்க ரிங்கில் நின்று. அப்படியே வந்து அது முடியுது. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா JD மெக்டனா வர்சஸ் ஃபின் பேலர் மேட்ச் நடக்குது. ஸோ ஓரளவுக்கு நல்ல பேக் அண்ட் ஃபோர்த் மேட்சாக தான் இருந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபின் பேலர் வந்து ஜெயிச்சிட்றாரு. கூப் டி கிராஸ் போட்டு ஜெயிச்சிட்றாரு. ஜெயிச்சோடனே பார்த்தீங்கன்னா டாமினிக் வந்து ஃபின்னை அடிக்க ஆரம்பிச்சிட்றாரு. பின்னாடியிலேருந்து வந்து அடித்து ஃபின் பேலரை குமுறான்னு பார்த்தா ஃபின் பேலர் கம்பேக் பண்ணி அடித்து அப்படியே கூடே கிராஸ் போட மேலே ஏறி நிற்கிறாரு. JD மெக்டனா வந்து டாமினிக்கை வெளியில் இழுத்து காப்பாற்றிடுறாரு. ஸோ அது முடியுது. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மெயின் எவெண்ட் செக்மெண்ட்டு பின்னாடி ரோமன் ரெயின்ஸு த OTC த ட்ரைபல் சீஃப் நடந்து வரதை காமிக்கிறாங்க. ஸோ நடந்து வர பார்த்தீங்கன்னா ஊசோஸ் வந்து சைடில் நின்றுருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம ட்ரைபல் சீஃபோட மியூசிக் அடிக்குது. பார்த்தா ஊசோஸும் பின்னாடியே ரோமன் ரெயின்ஸ் பின்னாடியே நடந்து வராங்க. ஸோ என்ட்ரன்ஸு செமையாக இருந்துச்சு கைஸ். என்ட்ரி ஆகி ரோமன் ரெயின்ஸ் என்ட்ரி ஆகி அவரோட லைன் எப்போவும் சொல்கிற லைன், லாஸ் வேகாஸ் அக்னாலேஜ் மீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கெத்தாக சொல்கிறாரு. அவர் சொல்கிறதே ஒரு கெத்து தான். ஸோ ரோமன் ரெயின்ஸ் அதுக்கப்புறம் சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம இப்படி இருக்கக்கூடாது, நம்ம இப்படி இருக்கிறனால தான் நம்மளோட எதிரிகள்லாம் நம்மளை வந்து ஈஸியாக டார்கெட் பண்ணி அடிச்சிட்றாங்க. நம்ம வந்து எப்பவும் போல் பிளட் லைன் மெம்பர்ஸாக இருக்கணும். நான் வந்து உங்களை எனக்கு சேவை பண்ண சொல்லலை, ஜஸ்ட் என் கூட இருங்க அப்படிங்கிற மாதிரி ஊசோஸை பார்த்து ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாரு. அதுக்கு ஜிம்மி ஊசோ வந்து பிடிச்சிட்டு மைக்கை வாங்கிட்டு ஜிம்மி ஊசோ சொல்கிறாங்க, வி ஆர் த ஒன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மைக்கை கீழே போட்டுடுறாங்க. அப்படியே கிளம்பி போயிடுவாங்கன்னு பார்த்தா திடீர்னு ஜேக்கப் ஃபாட்டு மியூசிக் அடிக்குது. ஜேக்கப் ஃபாட்டு என்ட்ரி ஆகிறாரு. ஜேக்கப் ஃபாட்டு வந்துட்டு அவர் வந்து ரோமன் ரெயின்ஸ் கேட்குறாரு, நீ எதுக்கு இங்கே வர? 2 ரீசன் இருக்கும். ஒன்று என்னை அக்னாலேஜ் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா இந்த டைட்டிலுக்கு அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாரு. அதுக்கு ஜேக்கப் ஃபாட்டு வந்து பார்த்துட்டு கண்டிப்பாக ஒன்று அக்னாலேஜ் பண்ணுறதுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ரோமன் ரெயின்ஸ் பார்த்துட்டு சொல்கிறாரு, அப்படின்னா இந்த டைட்டில் உனக்கு வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு சொல்கிறாரு, ஐ டோன்ட் வாண்ட் த டைட்டில் பட் ஐ நீட் இட் அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் ஃபாட்டு சொல்கிறாரு. அதுக்கு ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாரு, நீ வந்து அதுக்கெல்லாம் இன்னும் ரெடி கிடையாது, இந்த பேர்டன் எடுத்துக்கிறதுக்கெல்லாம் நீ ரெடி கிடையாது, அந்த அளவுக்கெல்லாம் உன்னால் பண்ண முடியாது. நீ என்னை தோக்கடிக்கலாம், ஆனால் வந்து தோக்கடிச்சிட்டேன்னா உன்னால் வந்து அதுக்கப்புறம் இந்த டைட்டிலை வச்சுட்டு உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைன்னா நான் உன்னை தோக்கடிச்சேன்னா நீ வந்து என்னை அக்னாலேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் சொல்லிவிட்டு
நீ வந்து இதுக்கு ரெடி கிடையாது, இருந்தாலுமே நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், நான் நெக்ஸ்ட் வீக் ராவில் வந்து உன்னை திருப்பியும் மீட் பண்ணுறேன், அப்போ நீ என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு ப்ரோமோ கட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாரு. ஸோ அப்படியே வந்து ஷோ ஆஃப் தி ஏர் போகுது. ஸோ கைஸ், இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கிராஸ் ஓவர்ஸ் நடந்திருக்கு. ஸ்மாக் டவுன் ஸ்டார்ஸ்லாம் இங்கே வந்து வந்திருக்காங்க, NXT ஸ்டார்ஸ்லாம் காலப் ஆகியிருக்காங்க. ஸோ ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் மாதிரி தான் இருக்குது. ரெசில்மேனியாக்கு அப்புறம் எப்போவுமே இப்படி தான் இருக்கும். ஸோ பேக்லாஷுக்கு ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஜேக்கப் ஃபாட்டு vs ரோமன் ரெயின்ஸு. அது அடுத்த வாரம் தெரிஞ்சிடும். ஸோ அதுதான் கைஸ் இந்த வார ராவில் நடந்துச்சு. ஸோ உங்களுக்கு எந்த செக்மெண்ட் பிடிச்சிது, உங்களுக்கு இந்த புது ஃப்ரெஷ் ஸ்டார்ட் நல்லா இருந்துச்சா, என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸில் விடுங்க கைஸ். ஸோ உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.